4% கட்சி இருக்கு பாத்தீங்களா, அவங்களும் கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோட இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஓகே தோத்துட்டோம். அடுத்து நம்ம டார்கெட் உள்ளாட்சி தேர்தல். அத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். நான் மட்டும் உள்ள போயிருந்தேன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி தான் என்ன பேசுறதெல்லாம். உள்ளாட்சி தேர்தல், உட்கட்சி தேர்தல். நான் என்ன சொல்றேன், நீங்களே ஒரு உட்கட்சி தேர்தல் வச்சு, உங்களுக்குள்ளாரே ஒரு தேர்தலா வச்சு, அதுல யாராவது ஜெயிக்க பாருங்களேன். ஏன் அப்படின்றேன். ஏதாவது திருநெல்வேலிக்கு ஏதாவது திரட்டி பக்கத்துல எங்கேயாவது ஒரு தீவை வாங்கி அது ஒரு நாடா அங்கீகரிச்சு அதுக்கு நீங்க ஒரு அதிபர் ஆயிருங்களேன், எப்படி இருக்கும்? அவர்கிட்ட கேட்டா அவரே அது பக்கத்துல லேண்ட் வாங்கி கொடுத்துருவார்ல. அங்க ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமா, அவர்கிட்ட கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுத்து பக்கத்துல அவர் ஒரு லேண்ட் வாங்கி தர போறாரு. வாங்க நானும் உங்களை மாதிரி தான், நீங்களும் நானும் ஒண்ணுதான் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல வாங்கி கொடுத்து செட்டில் பண்ண போறாரு. கச்சத்தீவு அப்படிதான் எடுக்கிறேன்னாரு. அதை வேணா அந்த எம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, இலங்கையில இருந்து வந்தாரு, அவர் போய் கேளுங்க வாங்கி கொடுத்தாரு. அதுதான் ஒண்ணு, நாம் தமிழர் கட்சிக்குள்ளாரே ஒரு தேர்தல் வச்சு உங்களுக்குள்ளாரே ஜெயிச்சு ஒரு இது பண்ணி பாருங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு லேண்ட வாங்கி போட்டு அந்த லேண்ட்ல போய் ஒரு நல்லா இருக்கலாம் இந்த ஐடியா, தனியா ஒரு தீவு வாங்கி அதுக்கு அதிபரா மாறிடலாம்னு. அதுதானே ஒருத்தர் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு. அப்புறம் என்னங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேற வேணுமா? நான் தெளிவா உட்கார்ந்திருக்காரு, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. உங்களோட ராஜ்யம் தான், நீங்க சொல்றதுதான் இஷ்டம் இருந்தாரு, இல்லனா வெளியே போ. அதுவே நடக்குது. இது நடக்காதா? நடக்கும். அண்ணா அதுக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டேங்கிறாரு. இதே முயற்சி பண்ணா அண்ணா எதையும் முயற்சி பண்ணி என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி தாய்மாமன் சீர் வாங்குறதுக்காக இது பண்ணிட்டாருன்றாங்க. ட்ரோல் வந்துச்சுங்க. அதெல்லாம் இல்ல.